ஓர் ஊரில் செல்வன் ஒருவன் இருந்தான். வெளியூரில் இருந்து வந்த ஒருவன் அவனிடம் வேலைக்காரனாகச் சேர்ந்தான். கள்ளம் கபடம் இல்லாத அந்த வேலைக்காரன் உண்மையாக உழைத்தான். செல்வன் அவனுக்கு கூலி எதுவும் தரவில்லை. 3 ஆண்டுகள் கழிந்தன. செல்வனைப் பார்த்து அவன், ஐயா, என் சொந்த ஊருக்குச் செல்ல விரும்புகிறேன். எனக்குச் சேர வேண்டிய கூலியை தாருங்கள் என்று கேட்டான். கருமியான அந்தச் செல்வன் அவனை ஏமாற்ற நினைத்தான். தன் பையிலிருந்து 3 செப்புக் காசுகளை எடுத்து அவனிடம் தந்தான். நீ என்னிடம் 3 ஆண்டுகள் உழைத்தாய். ஒவ்வோர் ஆண்டிற்கும் ஒரு காசு கூலி என்றான் செல்வன். வேலைக்காரனுக்கு பணத்தின் மதிப்பு ஏதும் தெரியாது. நன்றி ஐயா என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான். காட்டு வழியாகச் சென்று கொண்டிருந்தான். அவன் எதிரில் ஒரு குள்ளன் வந்தான். அந்த குள்ளன் 2 அடி உயரமே இருந்தான். அவனின் நீண்ட வெள்ளை தாடி தரையில் புரண்டது. தலையில் பல வண்ணத் தொப்பி அணிந்து இருந்தான். வேடிக்கையான தோற்றத்துடன் காட்சி அளித்தான் அவன். எதிரில் வந்தவனை பார்த்து குள்ளன், ஐயா, நான் ஏழை குள்ளனாக இருப்பதால் யாரும் எனக்கு வேலை தருவது இல்லை. பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறேன். என் மீது இரக்கப்பட்டு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினான். உன்னை பார்த்தால் பரிதாபமாக உள்ளது. நான் 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்ததற்கு கிடைத்த கூலி இது. இதை நீ வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. எனக்கு வலிமை இருக்கிறது. மீண்டும் உழைத்து என்னால் பொருள் ஈட்ட முடியும் என்று சொல்லி விட்டு தன் பையில் கைவிட்டான். 3 செப்பு காசுகளை எடுத்து குள்ளனிடம் தந்தான். அதை பெற்றுக்கொண்ட குள்ளன், நீ நல்லவன், உன்னிடம் ஏழைக்கு இரக்கப்படும் பண்பு உள்ளது. 3 காசுகளை என்னிடம் தந்து உள்ளாய். என்னால் எதுவும் செய்ய முடியும். உன் 3 விருப்பங்களைச் சொல். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உடனே நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான். சிந்தனையில் ஆழ்ந்த அவன், குறி வைத்தால் குறி தப்பவே கூடாது. அப்படிப்பட்ட வில்லும் அம்புகளும் தேவை. நான் புல்லாங்குழலை இசைத்தால் கேட்பவர் யாராக இருந்தாலும் ஆட வேண்டும். அத்தகைய புல்லாங்குழல் தேவை. நான் எதை கேட்டாலும் மற்றவர்கள் அதை மறுக்கக்கூடாது. இதுவே என் 3 விருப்பங்கள் என்றான். அடுத்த நொடியே குள்ளனின் கையில் வில்லும் அம்புகளும் புல்லாங்குழலும் இருந்தன. அவற்றை அவனிடம் தந்தான் குள்ளன். உன் விருப்பங்கள் நிறைவேறும், போய் வா என்றான். குள்ளனை வணங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் அவன். சிறிது தூரம் சென்றிருப்பான். அங்கே ஒரு திருடன் கையில் பொற்காசு பையுடன் நின்று இருந்தான். அருகே இருந்த மரத்தில் ஒரு பறவை கத்திக் கொண்டிருந்தது. இந்த பறவை மட்டும் என் கையில் கிடைத்தால் போதும். என் பசிக்கு நல்ல உணவாகும். என்ன செய்வேன்? அதை அடித்து வீழ்த்த வில்லோ அம்புகளோ என்னிடம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டு இருந்தான் திருடன். இதை கேட்டான் அவன். தன் வில்லில் அம்பு பூட்டி பறவைக்கு குறி வைத்தான். குறி தவறவில்லை. பறவை அருகில் இருந்த புதரில் விழுந்தது. திருடனே, அந்த பறவையை எடுத்துக்கொள் என்று கத்தினான் அவன். முள் நிறைந்த புதர் அருகே சென்றான் திருடன். பறவையை எடுப்பதற்காக குனிந்தான். உடனே அவன் புல்லாங்குழலை வாயில் வைத்து இசைக்கத் தொடங்கினான். தன்னை அறியாமல் பாட்டிற்கு ஏற்ப ஆடத் தொடங்கினான் திருடன். சிறிது சிறிதாக இசையை அதிகப்படுத்திக் கொண்டே சென்றான் அவன். இசைக்கு ஏற்ப திருடன் இங்கும் அங்கும் வேகமாக ஆடத் தொடங்கினான். சுற்றி இருந்த முட்கள் அவன் உடைகளை கிழித்தன. உடலுக்குள் தைத்து வேதனையை ஏற்படுத்தின. திருடன் வலியை தாங்க முடியவில்லை. ஐயா, பாடுவதை நிறுத்துங்கள் என்று கெஞ்சினான். எத்தனை பேருக்கு நீ எவ்வளவு துன்பம் தந்து இருப்பாய். யாருக்காவது இரக்கம் காட்டி இருக்கிறாயா? கொடியவனான உனக்கு தக்க தண்டனை இதுதான் என்ற அவன் மேலும் வேகமாக இசைக்கத் தொடங்கினான். முட்கள் மேலும் மேலும் திருடனின் உடலை கிழித்தன. ஐயா, இனிமேல் என்னால் தாங்க முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். நல்லவனாகி விட்டேன். நான் திருடிச் சேர்த்த இந்த பொற்காசுகளை உங்களுக்கு தந்து விடுகிறேன். பாடுவதை நிறுத்துங்கள் என்று பரிதாபமாகச் சொன்னான் திருடன். நீ திருந்தி விட்டதாகச் சொல்கிறாய். பெருந்தன்மையுடன் பொற்காசுகளை எனக்கு தருவதாகச் சொல்கிறாய். பாட்டை நிறுத்துகிறேன் என்ற அவன் புல்லாங்குழலை வாயிலிருந்து எடுத்தான். உடலெங்கும் குருதி சொட்டச் சொட்ட எழுந்தான் திருடன். சொன்னபடியே அவனிடம் பொற்காசு பையை தந்தான். அதை பெற்றுக்கொண்ட அவன் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான். அவன் கண்ணுக்கு மறைந்ததும் திருடன், டேய் அயோக்கிய பயலே, என்னிடம் உன் வேலையை காட்டுகிறாயா? நீ விரைவில் கொடுமையாக இறக்கப் போகிறாய் என்று திட்டினான். குறுக்கு வழியாக பக்கத்தில் இருந்த நகரத்தை அடைந்தான். நீதிபதியிடம் சென்ற திருடன், ஐயா, நான் உழைத்து தேடிய பொற்காசுகளை காட்டில் ஒரு திருடன் பறித்து கொண்டான். நீங்கள்தான் மீட்டுத் தர வேண்டும் என்றான். அந்த திருடன் எப்படி இருப்பான் என்று கேட்டார் நீதிபதி. எப்படியும் இந்த நகரத்திற்கு அவன் வருவான். தோளில் வில், கையில் புல்லாங்குழல் வைத்திருப்பான். எளிதில் கண்டுபிடித்து விடலாம் என்றான் திருடன். வீரர்களை அழைத்தார் நீதிபதி. இவன் குறிப்பிடும் ஆள் கிடைத்தால் கைது செய்து இழுத்து வாருங்கள் என்று கட்டளை இட்டார். நடக்கப் போவதை அறியாத அவன் நகரத்திற்குள் நுழைந்தான். வீரர்கள் அவனை கைது செய்தனர். நீதிபதியின் முன்னர் அவனை இழுத்து வந்தனர். அவனை பார்த்ததும் திருடன், நீதிபதி அவர்களே, இவன் தான் திருடியவன். இவனிடம் என் பொற்காசு பை இருக்கலாம் என்று கத்தினான். வீரர்கள் அவனை சோதனை செய்தனர். பொற்காசு பை கிடைத்தது. உடனே அவன், ஐயா, நான் திருடன் இல்லை. இவன்தான் திருடன். இவனே விருப்பப்பட்டு இந்த பொற்காசுகளை எனக்கு தந்தான்.
நான் சொல்வதை நம்புங்கள் என்றான். முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர்க்கு யாராவது இவ்வளவு பொற்காசுகளை தருவார்களா? நீ போய்ச் சொல்கிறாய். நீ திருடன் தான். இவனை தூக்கில் போடுங்கள் என்று கட்டளை இட்டார் நீதிபதி. அங்கிருந்த தூக்கு மேடைக்கு அவனை வீரர்கள் இழுத்துச் சென்றனர். அவன் கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்ட ஒரு காவலன் வந்தான். நீதிபதி அவர்களே, இறப்பதற்கு முன் என் கடைசி ஆசை. இந்த புல்லாங்குழலை நான் சிறிது நேரம் இசைக்க வேண்டும். அனுமதி தாருங்கள் என்று கேட்டான் அவன். புல்லாங்குழலை அவனிடம் தருமாறு கட்டளை இட்டார் நீதிபதி. அங்கிருந்த திருடன், ஐயோ வேண்டாம், புல்லாங்குழலை அவனிடம் தராதீர்கள், எல்லோருக்கும் ஆபத்து என்று கத்தினான். சாகப் போகிறவனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அவன் புல்லாங்குழலை இசைப்பதால் என்ன கெடுதி வந்துவிடப் போகிறது, இசைக்கட்டும் என்றார் நீதிபதி. அப்படியானால் என்னை இந்த தூணோடு சேர்த்து கட்டி விடுங்கள். பிறகு அனுமதி கொடுங்கள் என்றான் திருடன். உடனே திருடன் தூணில் கட்டப்பட்டான். புல்லாங்குழலை அவன் இசைக்கத் தொடங்கினான். இசைக்கு ஏற்ப எல்லோரும் ஆடத் தொடங்கினார்கள். காவலன் கையில் இருந்த தூக்கு கயிறு நழுவி கீழே விழுந்தது. அவன் இசைப்பதின் வேகம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. எல்லோரும் வேகமாக ஆடினார்கள். தூணில் கட்டப்பட்டு இருந்த திருடனும் கை கால்களை ஆட்டினான். பாடுவதை நிறுத்து, உன்னை விடுதலை செய்கிறேன் என்று ஆடிக்கொண்டே கெஞ்சினார் நீதிபதி. பாடுவதை நிறுத்தினான் அவன். எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். திருடனின் அருகே சென்ற அவன், உண்மையைச் சொல். பொற்காசுகளை நான் உன்னிடம் இருந்து திருடினேனா, அல்லது நீயாக எனக்கு தந்தாயா? மீண்டும் இசைக்கத் தொடங்குவேன் என்றான். கட்டப்பட்டு இருந்ததால் மூச்சு திணறிய திருடன், நானாகத்தான் தந்தேன். நான் தான் திருடன். வீணாக இவன் மீது பொய் குற்றம் சுமத்தினேன் என்றான். உண்மையை அறிந்த நீதிபதி அந்த திருடனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். எல்லோரையும் வணங்கிய அவன் அங்கிருந்து தன் ஊருக்கு புறப்பட்டான். ஓர் ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான். அவன் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான். உழுவதற்காக அவன் வைத்திருந்த கலப்பை உடைந்து விட்டது. புதிய கலப்பை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக பக்கத்திலிருந்த காட்டுக்குள் நுழைந்தான் அவன். அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றை தேர்ந்து எடுத்தான். நல்ல வைரம் பாய்ந்த மரம். இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோடரியால் உதை வெட்டத் தொடங்கினான். அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடி இருந்தன. அந்த மரத்தை வெட்டுவதைக் கண்டு அவை பயந்து நடுங்கின. மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன. பேய்களைக் கண்ட அவனுக்கு அச்சத்தால் மூச்சே நின்று விடும் போல இருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான். கிழப்பேய் ஒன்று, ஐயா, இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம். எதற்காக இதை வெட்டுகிறீர்கள்? எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது. இதை கேட்டதும் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டான். பேய்களை பார்த்து அதிகாரக் குரலில், நிலத்தில் விதைக்க வேண்டும் புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன். நீங்கள் என் காலில் விழுந்ததால் பிழைத்தீர்கள். இல்லையேல் உங்களை எல்லாம் ஒழித்து இருப்பேன். என் வீட்டுத் தோட்டத்தில் 10 பேய்களை கட்டி வைத்து இருக்கிறேன் என்று கதை அளந்தான் அவன். ஐயா, மரத்தை வெட்டாதீர்கள். நாங்கள் வேறு எங்கே போவோம்? எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்து கொண்டு அழுதன. கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். மரத்தை வெட்டியே தீருவேன் என்றான் அவன். கிழப்பேய் அவனை பார்த்து, ஐயா, உங்கள் நிலத்தில் ஓராண்டிற்கு எவ்வளவு விளைகிறது என்று கேட்டது. 50 மூட்டை என்றான் அவன். ஆண்டிற்கு 100 மூட்டை நாங்கள் தருகிறோம். இந்த மரத்தை வெட்டாதீர்கள் என்று கெஞ்சியது அது. உங்கள் மீது இரக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் 100 மூட்டை வந்தாக வேண்டும். வரத் தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன். உங்களையும் அழித்து விடுவேன் என்றான் அவன். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. நாங்கள் சொன்ன சொல் தவற மாட்டோம் என்றது அந்த பேய். மகிழ்ச்சியுடன் அவனும் வீடு வந்து சேர்ந்தான். அறுவடை காலம் வந்தது. பல இடங்களில் விளைந்த எள்ளை பேய்கள் திருடின. எப்படியோ 100 மூட்டை எள்ளைச் சேர்த்து அவனிடம் கொண்டு வந்தன. பேய்களை பார்த்து அவன், சொன்னபடியே கொண்டு வந்து இருக்கிறீர்கள். என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகி விடுவேன். ஆண்டுதோறும் இப்படியே வர வேண்டும் என்று மிரட்டி அவற்றை அனுப்பி வைத்தான். நடுங்கியபடியே பேய்கள் அங்கிருந்து சென்றன. சில நாட்கள் கழிந்தன. புதுப்பேய் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர்களை பார்க்க அங்கு வந்தது. எல்லா பேய்களும் இளைத்து துரும்பாக இருப்பதைக் கண்டது அது. சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இன்றோ மெலிந்து சோகத்துடன் காட்சி அளிக்கிறீர்கள். என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது. நடந்தது அனைத்தையும் சொன்னது ஒரு பேய். 100 மூட்டை எள்ளை தேடி அலைவதிலேயே எங்கள் காலம் கழிகிறது என்று எல்லா பேய்களும் வருத்தத்துடன் சொல்லின. புதுப்பேயால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா? நாம் பேய்கள் அல்லவா? நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும். நாம் அவர்களுக்கு பயப்படலாமா என்று கேட்டது. அவன் சாதாரண மனிதன் அல்ல. எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்து இருக்கிறான்.
எதற்கும் அஞ்சாத முரடன். அதனால்தான் 100 மூட்டை எள் தர ஒப்புக்கொண்டோம் என்றது ஒரு பேய். போயும் போயும் ஒரு மனிதனுக்கா அஞ்சுகிறீர்கள்? வெட்கம் வெட்கம். இன்றே அவனை கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்று புறப்பட்டது புதுப்பேய். வேண்டாம், நாங்கள் சொல்வதை கேள். நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்படப் போகிறாய் என்று எச்சரித்தன மற்ற பேய்கள். உழவனின் வீட்டிற்குச் சென்றது புதுப்பேய். வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டுத் தொழுவத்தில் பதுங்கி இருந்தது அது. வெளியூரில் இருந்து வாங்கி வந்த பல மாடுகள் அங்கே கட்டப்பட்டு இருந்தன. புதுப்பேய் என்ற ஊரில் வாங்கிய மாடும் அவற்றுள் ஒன்று. அது முரட்டு மாடாக இருந்தது. புதிய மாடுகளுக்கு அடையாளம் தெரிவதற்காக சூடு வைக்க நினைத்தான் அவன். தன் வேலைக்காரனை பார்த்து, டேய், அந்த புதுப்பேயை இழுத்து வந்து கட்டு. பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டால் பெரிய சூடு போட வேண்டும். வெளியூர் என்பதால் நம்மை பற்றி தெரியாமல் ஆட்டம் போடுகிறது. சூடு போட்டவுடன் அதுவும் இங்குள்ளவை போல ஆகிவிடும். ஒழுங்காக பணிந்து நடக்கும் என்று உரத்த குரலில் கத்தினான் அவன். பதுங்கி இருந்த புதுப்பேய் இதை கேட்டு நடுங்கியது. ஐயோ, எல்லா பேய்களும் தடுத்தனவே. என் ஆணவத்தால் அவற்றை மீறி வந்தேனே. பெரிய மீசையுடன் இருக்கும் இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறதே. சிறிதும் இரக்கம் இல்லாதவன் போல தோன்றுகிறான். நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம். தப்பிக்க வழியே இல்லை. நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான். என்ன செய்வது என்று குழம்பியது அது. மாட்டை கட்டுவதற்காக உழவன் பெரிய கயிற்றுடன் வந்தான். அவன் கால்களில் விழுந்த புதுப்பேய், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் நான் இங்கே வந்துவிட்டேன். எனக்குச் சூடு போட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சியது. தன் நடுக்கத்தை மறைத்து கொண்ட அவன், என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான். இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது அது. எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன என்று போய் சொன்னது. எதற்காக அனுப்பினார்கள்? உண்மையைச் சொல். இல்லையேல் உன்னை தொலைத்து விடுவேன் என்று இடிக்குரலில் முழங்கினான் அவன். பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் 100 மூட்டை எள் தருகின்றன. நீங்கள் அவற்றை எண்ணெய் ஆக்குவதற்காக ஏன் துன்பப்பட வேண்டும்? எள்ளுக்கு பதில் 100 பீப்பாய் எண்ணெய் தருவதாக அவை முடிவு எடுத்தன. உங்களுக்கு எள் வேண்டுமா, எண்ணெய் வேண்டுமா? இதை தெரிந்து வருவதற்காக என்னை அனுப்பி வைத்தன. உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று நடுங்கியபடியே கேட்டது அது. இனிமேல் எனக்கு எள் வேண்டாம், எண்ணெயாகவே தாருங்கள். ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன். ஓடு என்று விரட்டினான் அவன். எப்படியோ தப்பித்தோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடியது அது. மூச்சு வாங்க காட்டை அடைந்தது. அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்களும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது. என்ன புதுப்பேயே, வீரம் பேசிவிட்டுச் சென்றாயே, அவனை கொன்று விட்டாயா என்று கேலியாக கேட்டது ஒரு பேய். உங்கள் பேச்சை கேட்காதது தப்புதான். முரடனான அவனிடம் நான் நன்றாகச் சிக்கிக் கொண்டேன். எனக்கு பெரிய சூடு வைத்து இருப்பான். அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது. என் அறிவு வேலை செய்தது. எப்படியோ அவனிடம் இருந்து தப்பிவிட்டேன் என்றது புதுப்பேய். அவன் பெரிய ஆளாயிற்றே, அவனிடம் என்ன சொல்லித் தப்பினாய் என்று கேட்டது ஒரு கிழப்பேய். 100 மூட்டை எள்ளாகத் தருவதா அல்லது 100 பீப்பாய் எண்ணெயாகத் தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாகச் சொன்னேன். அவனும் இனிமேல் 100 பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளை இட்டான் என்று நடந்ததைச் சொன்னது புதுப்பேய். என்ன காரியம் செய்துவிட்டாய்? 100 மூட்டை எள்ளை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம். இனிமேல் 100 பீப்பாய் எண்ணெய் தருவதாகச் சொல்லி விட்டு வந்திருக்கிறாய். அவ்வளவு எண்ணெயைச் சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கம் இல்லாமல் துன்பப்பட வேண்டும். நாங்கள் தடுத்தும் நீ கேட்கவில்லையே, இனி என்ன செய்வது என்று வருத்தத்துடன் புலம்பின அங்கிருந்த பேய்கள். எல்லா பேய்களும் தங்கள் தலைவிதியை நொந்து கொண்டன. ஆண்டுதோறும் உழவனுக்கு 100 பீப்பாய் எண்ணெயை தந்து வந்தன. தன் அறிவுக்கூர்மை தன்னை காப்பாற்றியது. உழைக்காமலேயே வளமாக வாழும் வாய்ப்பும் வந்தது என்று மகிழ்ந்தான் அவன். ஓர் ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார். அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்குத்தான் சொந்தம். அவரிடம் முனியன் என்ற உழவன் வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன. பண்ணையாரிடம் வந்த அவன், ஐயா, எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டுவிட்டார்கள். என் நிலம் மட்டும் தான் வெறுமனே உள்ளது. நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள். என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் என்றான். என் நிலத்திலேயே உழுது பயிரிடு. சொந்தமாக பயிரிட வேண்டாம். பண்ணையாராகும் ஆசையை விட்டுவிடு. கூலியாளாகவே இரு. அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அவர். சோகத்துடன் வீடு திரும்பினான் அவன். தன் மனைவியிடம், நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை. தானியம் தர மறுத்து விட்டார். நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான். இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான். அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியது. இதை பார்த்த அவன் மனைவி, நம் குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்பொழுது விழுமோ என்று நாம் அஞ்சுகிறோம். இங்கு வந்து குருவி கூடு கட்டுகிறது பாருங்கள் என்று கணவனிடம் சொன்னாள். பாவம், வாய் பேச முடியாத உயிர் அது. நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும். நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் அவன்.
கூட்டில் அந்த குருவி 4 முட்டைகள் இட்டது. 4ம் குஞ்சுகளாயின. திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது. குருவி குஞ்சுகளை பிடித்துச் சாப்பிடத் தொடங்கியது. அவை அலறின. அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்துக் கொன்றான். அதற்குள் அது 3 குஞ்சுகளை தின்றுவிட்டது. தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது. அதை அன்போடு எடுத்தான் அவன். அதன் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அதற்கு கட்டுப்போட்டான். அதை மீண்டும் கூட்டில் வைத்தான். வேளா வேளைக்கு உணவு தந்தான். சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின. அங்கிருந்து அது பறந்து சென்றது. உழவனும் குடும்பத்தினரும் வறுமையில் வாடினார்கள். இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம் வாழ்வது? நமக்கு விடிவே கிடையாதா என்றாள் மனைவி. அப்பொழுது அவர்கள் வீட்டுக் கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தான் அவன். அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்தது. அதன் வாயில் ஒரு விதை இருந்தது. அதை அவன் கையில் வைத்தது. இதை உன் வீட்டு தோட்டத்தில் நடு. சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அது. மீண்டும் வந்தது அது. இன்னொரு விதையை தந்தது. இதை உன் வீட்டின் முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது. 3ஆம் முறையாக வந்த அது இன்னொரு விதையை தந்தது. இதை சன்னல் ஓரம் நடு. என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்தது. குருவி சொன்னபடியே 3 விதைகளையும் நட்டான் அவன். மறுநாள் காலையில் அங்கே 3 பெரிய பூசணி காய்கள் காய்த்து இருந்தன. இதை பார்த்து வியப்பு அடைந்தான் அவன். தோட்டத்தில் இருந்த பூசணி காயை வீட்டிற்குள் கொண்டு வந்தான். அதை 2 துண்டாக வெட்டினான். என்ன வியப்பு! அதனுள் இருந்து விதவிதமான உணவுப் பொருள்கள் வந்தன. சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர். மீண்டும் அந்த பூசணி காயை ஒன்று சேர்த்தனர். பழையபடி அது முழு பூசணி காய் ஆனது. மகிழ்ச்சி அடைந்த அவன், இது மந்திர பூசணி காய். நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும். மீண்டும் சேர்த்து விட்டால் பழையபடி ஆகி விடும். இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை என்றான். வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணி காய் உள்ளது. அதை கொண்டு வாருங்கள். அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றாள் மனைவி. அந்த பெரிய பூசணி காயை உருட்டி கொண்டு வந்தான் அவன். கத்தியால் அதை வெட்டினான். உள்ளிருந்து அழகான ஆடைகள், விலை உயர்ந்த மணிகள் கொட்டின. சன்னலோரம் இருந்த 3வது பூசணி காயையும் கொண்டு வந்து வெட்டினான். அதற்குள் இருந்து பொற்காசுகள் கொட்டின. அதன் பிறகு அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தனர். மிகப் பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள். உழவன் சில நாள்களில் பெருஞ்செல்வனானதை அறிந்தார் பண்ணையார். அவனிடம் வந்த அவர், டேய் முனியா, உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்வம் கிடைத்தது? உண்மையைச் சொல் என்று கேட்டார். அவனும் நடந்ததை எல்லாம் அப்படியே சொன்னான். தன் மாளிகைக்கு வந்தார் அவர். எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்க வேண்டுமென்று நினைத்தார். வீட்டில் மேல் பகுதியில் குருவிக்கூடு ஒன்றை அவரே செய்தார். குருவிகள் அவரும் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்தார். அவர் எண்ணம் ஈடேறியது. ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்கியது. 4 முட்டைகள் இட்டது. 4 குஞ்சுகள் வெளியே வந்தன. பாம்பு வரவே இல்லை. பொறுமை இழந்த அவர் ஒரு பெரிய கம்புடன் குருவிக்கூட்டை நெருங்கினார். 3 குஞ்சுகளை அடித்துக் கொன்றார். ஒன்றன் காலை உடைத்து கீழே எறிந்தார். பிறகு கால் உடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல் நடித்தார். வேளை தவறாமல் உணவு அளித்தார். கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது. 3 விதைகளுடன் குருவி மீண்டும் வரும். அரசனை விட செல்வன் ஆவேன் என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் அவர். அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியது குருவி. அவரிடம் 3 விதைகளை தந்தது. ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு. 2வதை வீட்டின் முன்புறம் நடு. 3வதை கிணற்றோரம் நடு என்று சொல்லி விட்டு பறந்து சென்றது. எண்ணம் நிறைவேறியது என்று மகிழ்ந்தார் அவர். 3 தானியங்களையும் நட்டார். மறுநாளே 3 பெரிய பூசணி காய்கள் காய்த்து இருந்தன. தோட்டத்தில் இருந்த பூசணி காயை வீட்டுக்குள் கொண்டு வந்தார். அதை வெட்டினார். அதற்குள் இருந்து எண்ணற்ற பூச்சிகள் வெளிவந்தன. அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள் தின்றுவிட்டு மறைந்தன. வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டார் அவர். முன்புறத்தில் இருந்த 2வது பூசணிக்காயை வெட்டினார். அதற்குள் இருந்து தீ வெளிப்பட்டது. அது அவரையும் அந்த மாளிகையையும் ஒரு நொடிக்குள் சாம்பல் ஆக்கியது. கொடிய பண்ணையார் ஒழிந்தார் என்று ஊர் மக்கள் மகிழ்ந்தனர். 3வது பூசணிக்காயை உடைக்க யாருமே முன்வரவில்லை. அதற்குள் பாம்பு, தேள், பூரான் போன்ற எண்ணற்றவை இருப்பதாக பேசிக் கொண்டார்கள்.